புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். ஆனா தொடர்ந்து வந்த ஆட்சி மாற்றம் காரணமா இந்த முயற்சிகள்ல தடை ஏற்பட்டுச்சு. ஆனா இப்போ அமைச்சிருக்கக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் அரசு தேர்தல் அறிக்கையில் சொன்னபடி அயலக தமிழர் நலனுக்கு தனியா ஒரு துறையை உருவாக்கி தனி அமைச்சரையும் நியமிச்சு உங்களுடைய அவசர தேவைகள் உடனுக்குடன் சிறப்பான முறையில் தீர்த்து வைக்கப்பட்டு வருது. ஒரு தலைவர் மற்றும் 14 உறுப்பினர்களை கொண்ட அயலக தமிழர் நல வாரியம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த துறையும் வாரியமும் சிறப்பா செயல்பட்டு வராங்க. வெளிநாடுகள்ல நிரந்தர குடியுரிமை உள்ள தமிழர்களுடைய குழந்தைகளுக்கு தமிழ் மீது ஆர்வத்தை உருவாக்கி தமிழ் இணைய கல்விக் கழகம் மூலம் தமிழ் கற்றுத்தரப்படுது. வெளிநாடுகளில் கைது செய்யப்படுகிற சூழலுக்கு ஆளாகிற தமிழர்களுக்கு உரிய சட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருது. அயல்நாடுகளில் உதவி தேவைப்படுற தமிழர்களுக்கு ஒன்றிய அரசோட வெளியுறவு அமைச்சகம் மற்றும் தொடர்புடைய இந்திய தூதரகத்தோடு இணைஞ்சு உரிய நிவாரண நடவடிக்கைகளை இந்த துறை சிறப்பா செஞ்சுக்கிட்டு வருது. மருத்துவ இயலாமை மற்றும் பல்வேறு காரணங்களால் தாயகம் திரும்ப முடியாம கஷ்டப்படுற தமிழர்கள் அவங்க தாய் நாட்டுக்கு அழைச்சிட்டு வரவும் அங்க இறக்க நேரிடும் தமிழர்களுடைய உடல்கள் இந்தியா கொண்டு வரவும் தமிழ்நாடு அரசால் 1 கோடி ரூபாய் சுழல்நிதி ஏற்படுத்தப்பட்டு தமிழர்களுடைய துயரங்களை துடைக்கிற பணி உரிய முறையில் செய்யப்பட்டு வருது. முகவர் மீதான புகார், நில அபகரிப்பு புகார் தொடர்பா 53 இனங்கள்ல தீர்வு காணப்பட்டிருக்கு. பாதுகாப்பான புலம்பெயர்தலுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்லூரி மற்றும் தொழிற்கல்வி நிலையங்கள்ல விழிப்புணர்வு பயிற்சி வழங்கப்பட்டிருக்கு. அயல் நாட்டில் வசிக்கிற நம்ம தமிழர்கள் இங்க இருக்கிற அவங்களோட குடும்பத்தினர் எதிர்கொள்ளுகிற நிலம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகளை களைய டிஜிபி அலுவலகத்தில் தனிப்பிரிவு அமைக்கப்பட்டிருக்கு. அயல் நாடுகளுக்கு போற தமிழர்களுக்கு அந்த நாடுகளோட சட்டம், பண்பாடு மற்றும் மொழி தொடர்பான குறைந்தபட்ச புரிதலை உருவாக்க சென்னையில முன்பயண புத்தாக்க பயிற்சி மையம் செயல்பட்டு வருது. இப்போ தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, கன்னியாகுமரி, பெரம்பலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்கள்லையும் இந்த மையங்கள் புதுசா ஏற்படுத்தப்பட்டிருக்கு. உக்ரைன், சூடான், கம்போடியா, தாய்லாந்து, மியான்மர் இப்படி பல்வேறு நாடுகள் இருக்கிற நம்ம தமிழர்கள் அங்க எதிர்பாராத விதமா பிரச்சனைகளை சந்திக்கிறப்போ தமிழ்நாடு அரசு விரைவா செயல்பட்டு பத்திரமா அழைச்சிட்டு வந்திருக்கு. அயல் நாடுகள் மட்டுமில்லாம மணிப்பூர் கலவரம், அமர்நாத் பனிச்சரிவு போன்ற இந்தியாவோட பிற மாநிலங்களில் ஏற்படுகிற இயற்கை இடர்பாடு மற்றும் அசாதாரண சூழ்நிலையிலையும் தமிழர்களை பாதுகாப்பாக மீட்கிறதுல கண்ணும் கருத்துமாக நாங்கள் செயல்பட்டதை நீங்க பார்த்தீங்க. புலம்பெயர்ந்த தமிழர்கள் தாங்கள் பிறந்து வளர்ந்த சொந்த ஊர்ல உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த எனது கிராம திட்டம் துவங்கப்பட்டிருக்கு. வெளிநாடு வாழ தமிழர்கள்ல பெரும்பான்மையானவங்க தங்களோட சேமிப்பை தமிழ்நாட்டில் பாதுகாப்பா முதலீடு செய்ய ஆர்வத்தோடு இருக்காங்க. இதுக்காக புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தி இவங்க முதலீடுகளை அரசு மற்றும் தொழில் நிறுவனங்கள்ல முதலீடு செய்ய ஏதுவான சூழலையும் உருவாக்கி இருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 12ஆம் நாள் அயலக தமிழர் நாளான இந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதை அறிவிச்சோம். 3 வருஷமா தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கடந்த 2 நாட்களா உலக தமிழினத்தின் மாநாடு போல சீரும் சிறப்புமா இது நடந்துகிட்டு இருக்கு.
வேர்களை தேடி என்பது இந்த ஆண்டுக்கான முத்தாய்ப்பான திட்டமா அமைஞ்சிருக்கு. ஆண்டுதோறும் 200 இளைஞர்களை தேர்ந்தெடுத்து பண்பாட்டு சுற்றுலா அழைச்சிக்கிட்டு போக இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டுச்சு. அதன்படி 58 இளைஞர்களை தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு வந்து டிசம்பர் 27 முதல் ஜனவரி 10 வரை 15 நாட்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கலை, இலக்கியம், பண்பாடு, பழம்பெரும் கட்டடம், வணிகம், விடுதலை போராட்டத்தில் நம்ம பங்கேற்பு, ஆடைகள் தயாரித்தல், அணிகலன் செய்தல், தமிழர்களுடைய எல்லா மாண்புகளையும் பார்த்துட்டு வந்து அவங்க அனுபவங்களை இங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. இதிலேயே இந்த திட்டத்தோட வெற்றியை நீங்க உணர்ந்திருப்பீங்க. இந்த ஆண்டின் அயலக தமிழர் நாள் கொண்டாட்டம் தமிழ் வெல்லுண்ட சிறப்பான கருப்பொருளை கொண்டு மிக எழுச்சியோடும் 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகள் இருந்து வந்திருக்கிற உங்க எல்லாரையும் பார்க்கிறப்போ உங்க பங்கேற்போட மிக சிறப்பான முறையில் நடந்துகிட்டு இருக்கு. தாய் தமிழ்நாட்டின் முதலமைச்சரா மட்டும் இல்லாம ஒரு தமிழனாகவும் இதை பார்த்து நான் ஆக மகிழ்கிறேன். நீராலும் நிலத்தாலும் ஏன் நாடுகளாலும் கண்டங்களாலும் பிரிஞ்சிருந்தாலும் நாம எல்லாரும் ஒரே இனத்தை சார்ந்தவர்கள், தமிழ் அன்னையின் குழந்தைகள். அந்த உரிமையோட உங்க சகோதரனா நான் உங்ககிட்ட வைக்கிற வேண்டுகோள், எங்கு வாழ்ந்தாலும் தாய் தமிழ்நாட்டை மறக்காதீர்கள். அடிக்கடி உங்கள் குழந்தைகளோட தமிழ்நாட்டுக்கு வாருங்கள். கீழடி, பொருணை, ஆதிச்சநல்லூரை காட்டுங்கள். தமிழோடு இணைந்திருங்கள். நீங்கள் எங்கே வாழ்ந்தாலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு நமது திராவிட மாடல் அரசுக்கு துணையாக இருந்திடுங்கள் என்று கேட்டு அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.